ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தோன்னே உங்களுக்கு ரெசிபி என்னென்னு தெரிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பரோட்டாவை சுட சுட வீட்டிலே எப்படி மொறுன்னு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸோடு நான் இன்றைக்கி பரோட்டா எப்படி வீசுறதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தென்னங்கீச்சன் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பரோட்டாவுக்கு மாவு பிசைகிறதுக்கும் சரி வீசுறதுக்கும் கிச்சன் கவுண்டர் டாப் தான் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 கப் மைதா மாவை இந்த மாதிரி ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கிறேன். சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சமாக குழி பண்ணதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட், கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை. இப்போ இது மாவோட எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது 1/4 டம்ளர் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பால் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும். இப்போ பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் பாலுக்கு பதிலாக முட்டை சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து கையாலேயே நல்லா எல்லா இடத்துலையும் நம்ம சேர்த்துன உப்பு, சர்க்கரை, சோடா உப்பு, ஆயில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு பிசைகிறப்போ தண்ணியை மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க. அதே போல் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். தண்ணியோட அளவு எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம அளவு சொல்லவே முடியாது. எப்போவுமே ஒரு மைதா மாவு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தண்ணி தேவைப்படும். அப்ராக்சிமேட்டாக நான் இன்றைக்கி ஒரு 200 ml 250 ml வரைக்கும் சேர்த்துருப்பேன். மாவு பிசைகிறப்போ இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து பிசைகிறப்போ மைதா மாவில் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். அப்போ தான் நமக்கு பரோட்டா நல்லா லேயராக கிடைக்கும். மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கான டிப்ஸும் அடுத்தது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மாவை ரொம்ப அழுத்தி பிசைய முடியாது அப்படின்னா இந்த மாதிரி நீல வாக்கில் வச்சதுக்கப்புறமா நம்ம துணி எப்படி துவைப்போமோ அப்படி இழுத்து 2 தப்புங்க. இந்த மாதிரியே மடித்து நம்ம இழுத்து தப்புறப்போ ஓரளவுக்கு நல்லாவே க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். ஈஸியாகவும் நமக்கு நல்லா சாஃப்டாக மாவு கிடைக்கும். பரோட்டாவுக்கு மாவு பிசைகிறப்போ மேலே மாவில் எந்தவித கிராக்குமே இல்லாத அளவுக்கு சாஃப்டாக பிசையணும். அதே சமயம் நம்ம கை உள்ளே வச்சா நல்லா சாஃப்டாக போகிற மாதிரி இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பரோட்டா கரெக்டாக வீசுறதுக்கு வரும். பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் மாவு பிசைகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டாக பதமாக பக்குவமாக பிசைஞ்சிட்டோம்னா பரோட்டா வீசுறது நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த பவுலில் கொஞ்சமாக உள்ள எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேலாலேயும் எண்ணெய் வச்சு ஒரு 1 மணி நேரம் போல் நல்லா மூடி வச்சுட்டேன். மாவு நல்லா ஊறி போய் சாஃப்டாக மெதுன்னு இருக்கும். மாவை அப்படியே எடுத்து பேடா போடாமல் இந்த மாதிரி ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா பேடா போட ஆரம்பிக்கலாம். பேடா போடுறதுக்கு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணுங்கள் மாவை. இந்த மாவு ரோல் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பேடா சைஸ் கரெக்டாக வரும். இப்போது இதை ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பரோட்டா அளவு எந்த அளவு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு மாவை கட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு மாவை இந்த மாதிரி ரஃப்பாக ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். மொத்தமாக எனக்கு 2 கப் மாவில் ஒரு 6 பரோட்டா கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட. இதில் 4 கொஞ்சம் பெரிய சைஸு, 2 கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். பேடாவை ஸ்மூத் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி உள்ளே நல்லா மடித்து நல்லா ரோல் பண்ணிங்கன்னா மேலே எந்தவித கிராக்கும் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிராக்கு இருந்துச்சுன்னா மாவுக்கு தண்ணி பத்தலைன்னு அர்த்தம். நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவுமே சேர்க்கலை இது வரைக்குமே. ஃபஸ்ட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனதோடு சரி இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக உள்ள எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உருண்டையை சேர்த்துக்கலாம். நம்ம உருண்டை மேலேயும் எண்ணெய் சேர்த்தணும். ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் போல் மேலால் ஃபுல்லாக எண்ணெயை தடவி இந்த மாதிரி நல்லா கையால் உருட்டினதுக்கப்புறமா உள்ளே வைங்க. அப்போ தான் நம்ம பேடா ஒன்றோட ஒட்டாது எண்ணெய் சேர்க்கறதுனால. அதே போல் நீங்கள் இதுக்கப்புறம் மாவை ஒன்று சேர்த்து நினச்சாலும் கண்டிப்பாக சேர்க்க முடியாது எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமா. இதுக்குள்ளேயே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற விடுங்க. மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா வீசுறதுக்கு வரும். மாவு நல்லா ஊறி நமக்கு பேடா வீசுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வீசுறதுக்கான இடத்த ரெடி பண்ணுவோம். கிச்சன் கவுண்டர் டாப் மேலே தான் பரோட்டா வீசுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். குக்கிங் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம்.
அதே போல் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சர்க்கிளாக அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும். அப்போ தான் வந்து நம்ம வீசுகிறப்ப வந்து அங்கங்கே ஒட்டிக்காமல் மாவு வந்து எண்ணெய் பசையில் கரெக்டாக வரும் நமக்கு. முக்கியமாக வந்து எண்ணெய் நீங்கள் சரியாக தடவலைன்னா பரோட்டா மாவு வந்து வீசுறதுக்கு வராது, அங்கங்கே ஒட்டிக்கும். அடுத்ததான் பேடாவை வந்து இந்த மாதிரி கையால் நல்லா கொஞ்சமாக பரத்தி விட்டுக்கலாம். பரோட்டா எப்படி வீசுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட லெஃப்ட் ஹேண்டோட 4 விரலும் வந்து பரோட்டா மாவுக்கு கீழே போகணும். தம் ஃபிங்கர் வந்து மேலே பிடிச்சிக்கணும். ரைட் ஹேண்டோட 4 விரலும் மாவுக்கு மேலே பிடிக்கணும். தம் ஃபிங்கர் வந்து அடியில் போகணும். இப்போ வந்து மாவு வீச ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு நல்லா வீடியோவை பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. நம்ம வந்து ஒரே இடத்துல கையை வச்சு அடிக்காமல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வீசுறதுக்கு கரெக்டாக வரும். ஒரே இடத்துல நம்ம தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா கையை மாற்றாமல் மாவு வந்து டக்குன்னு கிழிஞ்சு போயிடும். நமக்கு இந்த மாதிரி வீசுறதுக்கு வராது. கார்னர் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கையால் வந்து லைட்டாக இழுத்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி மேலே தூக்கி ஒரு ஆட்டினதுக்கப்புறமா சுற்றுனீங்கன்னா ஏர் பபிள்ஸ் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆகும் நமக்கு. பரோட்டா கடையில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நமக்கும் வரும். திருப்பியும் ஒரு டைமும் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வீச பழகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு உருண்டை 2 உருண்டை இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வீசி பாருங்கள். மைதா மாவில் எண்ணெய் சேர்த்துட்டோம்னா நமக்கு வந்து அதை திருப்பியும் ஒட்ட வைக்கவே முடியாது. வீசினதுக்கப்புறமா மாவு ஒழுங்காக சரியாக வீசவில்லை அப்படின்ட்டு நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ணலாம்னு நினச்சாலும் திருப்பி ரோல் ஆகவே ஆகாது. ஆயில் கம்மியாக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பரோட்டாவை ட்ரை பண்ணாதீங்க. கடையில் சேர்க்கறத விடவே வந்து நம்ம கம்மியாக தான் சேர்க்குறோம். இருந்தாலும் ஓரளவுக்கு ஆயில் தேவைப்படும் நிறையாவே. சுட்டு எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கையால் லைட்டாக பரத்தி விடுங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே 4 இதையுமே வந்து பரத்தி வச்சிட்டேன் இந்த மாதிரி மொத்தமாக. ஏன்னா ஃபுல்லாக எண்ணெய் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஒட்டாது. கல் வந்து தவா முடிஞ்ச வரைக்கும் வந்து தோசை தவா யூஸ் பண்ணாதீங்க. பழைய இரும்பு கல்லாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பரோட்டா மாவை வச்சு மேலே வந்து ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேருங்க. அப்பப்போ வந்து அடிக்கடி திருப்பி போடணும். நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தீயை வந்து கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா டக்குன்னு ஹீட் பண்ணிங்கன்னா அதிகமாக தீயை தீண்டி விட்டிங்கன்னா வேகாது மாவு. மேக்ஸிமம் 3லேருந்து 4 நிமிஷம் வந்து பரோட்டா வேகிறதுக்கு எடுத்துக்கும். இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி போடுங்க. அடுப்பு வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும். தீண்டவோ குறைக்கவோ செஞ்சிடாதீங்க. குறைச்சிங்கன்னா பரோட்டா ஹார்டாக போயிடும். தீண்டுனீங்கன்னா கருகி போயிடும். நான் சுட்ட பரோட்டாவை வந்து கவுண்டர் டாப் மேலேயே வைக்கிறேன். என்னென்னா 2 பரோட்டாவை சேர்த்து நம்ம அடிக்கலாம். அதுக்கு மேலேயும் வேண்டாம். 2 பரோட்டா சுட்டோன்னே அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா சூடாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து ஹாட் பேக்கில் சேருங்க. கை சூடு வந்து தாங்க முடியாதவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாதீங்க. வீட்டில் இருக்க வேறு யாராவது கூப்பிட்டுங்க. ஏன்னா கை வந்து ரொம்ப சவந்து போயிடும் சூடாக இருக்கிறப்ப அடித்தோம்னா. சுட சுட ஹோட்டலில் செய்கிறத விடவே பெட்டரான ஹைஜீனிக்கான பரோட்டா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு காம்பினேஷன் வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. ஆனாலும் மட்டன் கிரேவி வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது வந்து இதுக்கு செம்மையான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.